தூத்துக்குடி ஸ்டெர்லைட் தாமிர உருக்காலையை மீண்டும் திறக்க அனுமதி கோரிய வேதாந்தா நிறுவனத்தின் மேல்முறையீட்டு மனுவை உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்துவிட்டது. ஸ்டெர்லைட் ஆலை வெளியேற்றும் மாசுக்களால் தூத்துக்குடி மாநகரின் மக்கள் நலன் பாதிக்கப்படுவதாக கூறி கடந்த 2018ஆம் ஆண்டு 100 நாட்களாக மக்கள் போராட்டம் நடத்தினர். மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிடும் போராட்டத்தின் போது காவல்துறையினர் தாக்கியதில் 13 பேர் உயிரிழந்தனர். இதையடுத்து சுற்றுச்சூழல் விதிமீறலை காரணம் காட்டி ஸ்டெர்லைட் தாமிர உருக்காலை மூடப்பட்டது. ஆலையை மீண்டும் திறக்க அனுமதிக்க கோரிய வேதாந்தா நிறுவனத்தின் மனுவை 2020 ஆகஸ்ட் மாதத்தில் சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்து உத்தரவிட்டது. இந்த உத்தரவை எதிர்த்தும் ஆலையை திறக்க அனுமதி கோரியும் வேதாந்தா நிறுவனம் உச்சநீதிமன்றத்தில் முறையிட்டது. இந்த மனு மீது தலைமை நீதிபதி சந்திரசூட், நீதிபதிகள் வர்திவாலா, மனோஜ் மிஸ்ரா ஆகியோர் கொண்ட அமர்வு விரிவான விசாரணை நடத்தியது. அப்போது ஸ்டெர்லைட் ஆலையின் மாசு கட்டுப்பாட்டு விதிமீறல்கள் குறித்து தமிழ்நாடு அரசு பல விவரங்களை தாக்கல் செய்திருந்தது. இந்த வழக்கில் தீர்ப்பளித்த நீதிபதிகள் ஆலையை மீண்டும் திறக்க கோரும் வேதாந்தா நிறுவனத்தின் மனுவை தள்ளுபடி செய்தனர். ஆலையில் மீண்டும் விதிமீறல்கள் நடந்தால் அதை மூடிய நடவடிக்கை நியாயமானது என்றும், பல வாய்ப்புகள் கொடுக்கப்பட்ட போதும் கழிவுகளை அகற்ற ஆலை நிர்வாகம் தவறிவிட்டதாகவும் நீதிபதிகள் தெரிவித்துள்ளனர். ஆலையை சுற்றியுள்ள மக்களின் உடல்நலம் மிகவும் முக்கியமானது என்றும், அதற்கு ஊறு விளைவிக்கும் வகையில் ஆலை தொடர்ந்து சுற்றுச்சூழலை மாசுபடுத்தி வந்துள்ளது என்றும் நீதிபதிகள் குறிப்பிட்டுள்ளனர். தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியமும் தனது கடமையை முழுமையாக செய்வதில் அக்கறை காட்டவில்லை என்றும் நீதிபதிகள் தெரிவித்துள்ளனர். இந்த தீர்ப்பு குறித்து முதலமைச்சர் ஸ்டாலின் எக்ஸ் தளத்தில் வெளியிட்டுள்ள பதிவில், நச்சு ஆலைக்கு எதிராக தொடர்ந்து போராடிய மக்களுக்கு நமது அரசின் வலிமையான சட்ட போராட்டங்களுக்கு கிடைத்த வெற்றி இது என குறிப்பிட்டுள்ளார். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.